வணக்க மகளே, நன்றி ஜீதரன். இந்த வீடியோ பதிவு வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரிஞ்சு திமுகவோட தன்னை இணைச்சு கொண்ட வைஷ்ணவி தளபதி விஜயன்னா அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல என்ன சொல்றது, சில விடயங்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும். தான் தேர்தலில் ஜெயிச்சா பிறகு கிராமமா மக்களை சந்திக்கிறேன், நான் இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை நான் செய்து தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, நீங்க இவ்வளவு காலத்துல தமிழ்நாடு மக்களுக்கு எதுவாது ஒரு உதவி செஞ்சுக்கிறீங்களா, என்ன சொல்ற நலத்திட்ட உதவி செய்திருக்கீங்களான்னு சொல்லி பட்டியலை போட்டு தரட்டுமா. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளாரு. என்ன சொல்றது, வைஷ்ணவி இவ்வளவு காலமும் மரியாதையாத்தான் பேசினாங்க. நீங்க ஓகே, நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறீங்க. அந்த அரசியல் கட்சி ஆட்சியிலிருந்து செய்கிறது வேறு. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆட்சி, அதிகாரம், பணம் மூன்றையும் வைத்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்டம் செய்யறது வேறு. செய்ய முடியும், ஈஸியா செய்யலாம். எல்லா உதவிகளும் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மேலும் சொன்னா அவங்ககிட்ட எல்லா பலமும் இருக்கு. ஆனா தளபதி விஜயன்னா எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு படத்துல ஒரு தலைப்பு வச்சாலே படத்தை நிப்பாட்டிடுவாங்க. புரியுது? அந்த காலத்துல இருந்து தளபதி விஜயன்னா ஒரு படத்துல ஒரு தலைப்பு மாறி வச்சா கூட அந்த படத்தையே ஓட விடாம தடுத்துருவாங்க. எவ்வாறு மக்களுக்கு நான் இவ்வளவு அரசியலுக்கு வர போறேன், இவ்வளவு நிதி உதவியோ இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்ய போறேன்னு சொல்ல முடியும்? புரியுதா? தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி இருந்தும் தளபதி விஜயண்ணாவுடைய மக்கள் இயக்கம் எத்தனாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன்னு பாருங்க. அதுல இருந்து எவ்வளவு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஈழத்தமிழர்களுக்காக எத்தனையோ போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் தளபதி விஜயண்ணா மக்கள் இயக்கத்தால் நடத்தப்பட்டிருக்கு. எத்தனையோ சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனையோ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஈழத்துல யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தால. தளபதி விஜயனா தன்னுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் இயக்கத்தை உருவாக்கி மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்திருக்காரு. நீங்க இப்ப நீங்க முதலாவது நீங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. தளபதி விஜயனாவுடைய விஜய் மக்கள் இயக்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு உதவிகள் செய்யப்பட்டதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தளபதி விஜயனோட விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்ப காலத்துல இருந்து மக்கள் பணியில ஈடுபட்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அரச அதிகாரத்துல இருந்து கொண்டு மக்களுடைய வரி பணத்துல மக்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் உதவி கிடையாது. அது செய்தி ஆகணும். ஏண்டா அதுக்காகத்தான் உங்களை ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா தான் உழைச்ச பணத்துல ஒரு சிறிய அளவு உதவி செஞ்சா கூட அது மிகப்பெரிய உதவி. அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்தால எப்ப விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க. அந்த காலத்துல இருந்து தேவையான உதவிகள் சிறிய சிறிய உதவியா இருந்தா கூட விஜய் மக்கள் இயக்கத்தால வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இது கூட தெரியல. என்ன சொல்றது, அரசியலுக்காக அவர் ஒரு கருத்து வச்சுட்டாரு, அப்ப அவரை இழிவுபடுத்தணும்ன்றதுக்காக இவ்வாறு இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னொன்று சொன்னீங்கன்னு சொன்னா, கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அண்ணாவை கரூர் விடயத்துல குற்றவாளின்னு சொல்லலன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அப்ப தளபதி விஜயண்ணா குற்றவாளி இல்லைன்னு சொன்னா ஏன் தளபதி விஜயண்ணா விசாரணைக்காக அழைக்கப்பட்டார்? இப்ப தளபதி விஜயண்ணா நிகழ்ச்சியை நடத்தினவர், அந்த நிகழ்ச்சிக்கான முக்கியதாரின்னு சொல்லித்தான் விசாரணைக்கு அழைச்சிங்க. அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் விசாரணைக்கு அழைச்சிருக்கணும். ஏண்டா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் அவர் தான், ஒட்டுமொத்த மக்களுடைய பொறுப்பும் அவர் தான். அப்ப அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் அரசியல்ன்றே ஒட்டுமொத்த பேருக்கும் தெரியும். நீங்க உங்களுடைய என்ன சொல்றது, நீங்க உங்களோட வயசுக்கு ஏற்ற பேச்ச பேசுங்க. நீங்க எல்லாம் ஒரு அரசியல் குடும்பம் சார்ந்து வந்துட்டா நீங்க எல்லாம் பெரிய பருப்பு கிடையாது. புரியுதா? நீங்க ஊரை மக்களை பேய் காட்டுறத வேலையை விட்டுட்டு மக்கள் பணி என்ன, நீங்க அப்படி மக்கள் பணி நீங்க செஞ்சிட்டீங்க. தளபதி விஜய் என்ன கேள்வி எழுப்புறீங்கன்னா, நீங்க என்ன புடுங்கிட்டீங்க மக்கள் பணி? ஒரு பணி சொல்லுங்க, ஹெல்மெட் போட்டு விடுறதா? தமிழ்நாட்டுல எவ்வாறு வீதி ஒழுங்குகள் கடைப்பிடிக்கப்படுதுன்னு நான் சொல்லட்டேன். முதலாவது இறுக்கமான சட்டத்தை உருவாக்குங்க மக்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு. ஹெல்மெட்டை போட்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதலாவது மக்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கிற நீங்கள் வீதி சட்டங்களை கடுமையாக்குங்க. இது கூட தெரியல, பேசிக் ஒரு சட்டங்கள் கூட உங்களுக்கு தெரியல. இதுல வேறு மக்களுக்கு நாங்கள் அது கொடுக்கப்போம் இது கொடுக்கப்போம். தயவுசெய்து தளபதி விஜய் நான் விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா யார் அவரை நீ பார்க்க போறது கிடையாது. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.